உலகெங்கும் உள்ள எந்தற்ற ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய மே மாதம் நிகழவிருக்கின்ற 2025 வருடத்திற்கான குரு பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான தன்மையை கொடுக்க போகுது, குரு முழுக்க முழுக்க சுப கிரகம்னு சொல்கிறாங்களே, அப்போ சுபத்துவமான விஷயங்கள்லாம் எனக்கு நடக்க போதா, இது வரைக்கும் நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அத்தனை விஷயங்களும் நான் கிரகத்தின் வாயிலாக ஈர்த்து கொண்டு விடுவேனா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளோடும் இந்த குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போது வாங்க பார்க்கலாம். குரு இப்போ ரிஷபம் அப்படின்ற வீட்டில் மிருகசீடம் அப்படின்ற நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் அப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருக்காரு. அப்படியே கடந்து மே மாதம் மிதுன ராசிக்குள் மிருகசீடம் 3ஆம் பாதத்திற்குள் அடியெடுத்து வைக்க போகிறார். இதைத்தான் நம்ம குரு பயிற்சின்னு சொல்கிறோம். இப்போதைக்கு ரிஷபத்திலிருந்து அப்படியே என்ன பண்ண போகிறாரு, மிதுனத்தை நோக்கி நகர போகிறார். இந்த நகர்ச்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னா 2025 வருஷம் மே மாதம் 14ஆம் தேதி இரவு 10:30 10:30 மணிக்கு ஆரம்பித்து குரு பயிற்சி நடக்க போகுது. குரு என்ன பண்ண போகிறார், இனிமே அப்படியே மிதுனத்தில் உட்காந்து நமக்கெல்லாம் அருள் பாவிக்க போகிறார். கிளியர். ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு ப்ளஸ் இருக்குது. அப்படியே என்ன பண்ண போகிறாரு குரு அப்படின்னா, ஒரு 4 மாதம் 5 மாதம் தான் அங்கே இருக்க போகிறார். அப்படியே திரும்ப டிரான்ஸ்ட் ஆகி அதிச்சாரமாக கடக வீட்டுக்கு வரப்போகிறார். அங்கே என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, அக்டோபர் மாதம் கடக வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு. திரும்ப நவம்பர் மாதம் அங்கே வக்ரகதி ஆகிறாரு. திரும்ப டிசம்பர் 5ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து திரும்ப எகைன் மேல் நோக்கி மிதுனத்தை நோக்கி போகிறார். அது மாதிரி மிஸ்மேஷ் ஆன ஒரு குரு பயிற்சி பலனாக இந்த தடவை இருக்கும்போது இயல்பாக வக்ரங்கள் ஆகும். அதிச்சாரம் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் பலன் அப்படின்றது அடுத்த வீட்டு பலனையும் சேர்த்து கொடுக்கும். அதெல்லாம் போட்டு கம்பேர் பண்ணி இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். தான் விரும்பியதை அனைத்தும் விரும்பியவாறே செய்ய துடிக்கும் விருச்சிக ராசினியர்களே, இந்த பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டில் வரக்கூடிய மே மாத குரு பயிற்சி எப்படியெல்லாம் இருக்க போகிறது, எனக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகிறது, தப்பிப்போமா தப்பிக்க மாட்டோமா, தாண்டிடுவோமா, என்னென்னமோ சொல்கிறாங்க. 5ல் வேற சனி வருதாமே, இது வரைக்கும் 4ல் சனி இருந்தே படாத பாடுபட்டுச்சு. இப்போ 5ல் வேற சனி. குரு பயிற்சியாவது அப்படியே கண்ணை கட்டாமல் விடுமா, இல்லை அதுவும் கண்ணை கட்டி விட்டுருமா, 10க்கு அது வேற போயிட்டு 8ல் இருக்குன்றாங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி கேள்விகளோடே இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கும் என் மனதிற்கினிய விருச்சிக ராசி நேயர்களே. 8ல் தான் குரு உட்காந்துருக்காரு, ஓகே. ஆனால் பார்க்குற பார்வை இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் ஆக்டிவேட் பண்ண போகிறாரு. 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை வேறு என்ன வேணும், குடும்பஸ்தானம். இதுவரைக்கும் குடும்பத்தில் நிம்மதி இல்லைன்னு தவிச்சிட்டு இருந்த அத்துணை விருச்சிக ராசி நேயர்களுக்கும் குடும்பஸ்தானம் பலப்பட போகிறது. குடும்பத்தில் குருவுடைய பார்வைப்பட போகிறது. கண்டிப்பாக குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியம் அப்படின்றது மேம்பட போகிறது. முதல் விஷயம். ஆஃப்டர் மேக்கு அப்புறம் குடும்பம் அப்படின்ற குடும்பம் சார்ந்த நிதி நிலைமைகள், குடும்பம் சார்ந்த ஒரு நல்லது கெட்டது எல்லாமே குருவுடைய அருளால் உங்களுக்கு நடந்தேற போகிறது. அப்படியே வந்தீங்க அப்படின்னா 4ஆம் இடத்திற்கும் குருவுடைய பார்வை. அந்த இடத்துல ஆல்ரெடி ராகு வர உட்காந்துருக்காரு. அதை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஸோ 4ஆம் இடத்திற்கும் குருவோட பார்வை இருக்குது. திரும்ப எகெயின் 12ஆம் இடத்திற்கும் குருவோட பார்வை இருக்குது. விரயஸ்தானத்தில் என்னதான் குரு இருந்தாலுமே சுப விரயமாகத்தான் இந்த தடவை செய்து அதன் மூலமாக ஒரு ஆதாயத்தை பெருக்கக்கூடிய வருடமாக இந்த தடவை கொண்டு போய் விட போகிறார். ஓகே, பூசி முழுக்காமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ராங்காக கரெக்டாக ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, இந்த தடவை விருச்சிக ராசிக்காரர்கள் அக்கம் பக்கத்து வீட்டார்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா 4ஆம் இடமே வீடு சார்ந்த இடம். அந்த இடத்துல ராகு உட்காரனால கொஞ்சம் அக்கம் பக்கத்து வீட்டாரிடம் கவனம் கவனம் கவனம். நிறைய பேருக்கு வீட்டில் ஏதாவது சொத்து பிரச்சனைலாம் ஓடிட்டு இருந்ததுன்னா அந்த சொத்து பிரச்சனை தீர்வதற்கான வழிமுறைகள் அப்படின்றது 100 விழுக்காடு தெரிய போகிறது. ஏதோ ஒரு பஞ்சாயத்தின் மூலமாக உங்களுடைய சொத்து பிரிப்பு அப்படின்றது நடக்க போகிறது. ராகு எப்பயுமே இதுதான், ராகு கேதுக்கள் இந்த பிரிவினை அப்படின்ற விஷயத்தை கொண்டு வருவாங்க. 4ல் வரும்போது இது வரைக்கும் அப்பாவோட சொத்து, அம்மாவோட சொத்து, மாமனாரோட சொத்து, மாமியாரோட சொத்து, பாட்டனோட சொத்து, உயிர் எழுதி வச்ச சொத்து, இது வரைக்கும் பிரிக்காமல் இருந்த சொத்துக்கள் எல்லாமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த தடவை சொத்து பிரிப்பு அப்படின்றது நடக்க போகிறது. உங்களுடைய இளைய சகோதரர்களுடைய வாழ்வியல் அப்படின்றது சூப்பராக இருக்க போகிறது. சொத்து பிரிப்பின் மூலமாக சின்ன சின்ன ஒரு மனஸ்தாபங்களையும் சந்திக்கக்கூடிய ராசியாகத்தான் விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கிறீர்கள். ஸோ 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை வரனால நிறைய பேர் ராகுவும் அங்கே இருக்கனால கலை சம்மந்தப்பட்டு அடுத்த படிப்பு, யாராவது வரைக்கும் படிப்பை பாதியில் விட்டுருந்தீங்கன்னா அடுத்து படிக்கிறதுக்கான முகாந்திரங்கள் தெரிய போகுது. இல்லை அடுத்த மேற்படிப்புக்கு போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு
ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் படிக்கிறதுக்கான வழிமுறைகள் எல்லாமே வந்து குரு கொடுக்க போகிறார். அதனால அதை பற்றி கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. நிறைய பேர் ஃபாரின்ல போய் படிப்பதற்கான முகாந்திரங்கள்லாம் நிறைய தெரியுது. நிறைய குழந்தைங்க போய் ஃபாரின்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, ஃபாரின்ல வீசா வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் வேலை நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் வேலை அப்படின்ற இடத்துல மட்டும் விருச்சிக ராசிக்காரங்க ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ராகுடைய டிரான்சிட் ஓரளவுக்கு தான் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல. அதனால் அது என்ன சொல்கிறது, அந்நிய நாட்டில் வேலை பார்க்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தால் கொஞ்சம் உங்களை வேலை சம்மந்தப்பட்ட இடத்தில் கவனம் கவனம் கவனம். அதே மாதிரி 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் அந்த கழிவுகள் போகக்கூடிய இடம் இல்லையா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 8ஆம் இடம் அப்படின்றது கழிவுகள் போகக்கூடிய இடம். அப்போ நிறைய பேருக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கண்டிப்பாக அங்கே குருவும் ராகுவும் ஏற்படுத்துவார்கள். 4ஆம் இடத்துடைய கனெக்டிவிட்டியால் குருவும் இப்போ 8ல் தான் உட்காந்து நாளை பார்க்குறாரு. அதனால கண்டிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட இடத்த பார்த்துக்கணும், இதயம் சம்மந்தப்பட்ட இடத்த பார்த்துக்கணும். 8 அப்படின்றதே வந்து 7க்கு 2 தான். உங்களுடைய கணவருடைய இதயம் சம்மந்தப்பட்ட இடத்த கண்டிப்பாக பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டமாகத்தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து இந்த பிளானட்டோட பொசிஷன் நகர ஆரம்பிக்குன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த சனியோட எதுவுமே போய் உட்காந்துருக்கலாம். மார்ச் மாதமே விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் உங்கள் கணவருடைய உடல்நிலையை பார்த்து கொள்ளுதல், மனைவியோட உடல்நிலையை பார்த்து கொள்ளுதல், அவர்களுடைய இதயம் சம்மந்தப்பட்ட இடத்தில் வந்து கவனமாக இருத்தல் என்பது மிக முக்கியம். உங்களுக்கே கொஞ்சம் மூச்சு வாங்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, நீங்கள் ஒரு 50 வயசை தாண்டின விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக ஒரு தடவை மருத்துவ ஆலோசனை போய் மேற்கொண்டு வாருங்கள். 8ஆம் இடத்தில் குரு அமர்தல் அப்படின்றது வந்துட்டு கெட்டதா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு சின்ன மைனஸை தான் கொடுக்குது. அது ப்ளஸ் சைன்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஆரம்பிக்கும் போதுமே வந்து ராசிநாதன் கொஞ்சம் வக்ரமாக தான் இருக்கார். அதனால் ராசிநாதன் வக்ரகதியில் இருக்கக்கூடிய நிலைமையில் தான் இந்த குரு பயிற்சி ஆரம்பிக்குதுன்றனால கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகி ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன விரக்தி மனப்பான்மைக்குள் விருச்சிக ராசிக்காரர்களை கொண்டு போய் தள்ளும். ஆனால் 2ஆம் இடம் வலுக்கிறது அப்படின்றதுனால குடும்பத்தோட ஆகச்சிறந்த சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இது வரைக்கும் உங்களை புரிந்து கொள்ளாத துணை அல்லது துணைவியார் உங்கள் மீது அதீத கவனமும் அதீத அக்கறையும் அதீத காதலையும் செலுத்துவார். அதுக்கு குரு வந்து அந்த இடத்துல இருந்து துணை புரிவார். நிறைய பேருக்கு வந்து பணம் அப்படின்ற விஷயத்தில் தண்ணீரை அடைய போகிறீங்க. இது வரைக்கும் பணம் காசுக்கு பஞ்சாயத்தாகவே ஓடிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணம் அப்படின்ற இடத்தில் ஒரு நிம்மதி பெருமூச்சு கிடைக்க போகிறது. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது. நிறைய பேருக்கு வந்து குடும்பத்தில் குவா சத்தம் கேட்க போகிறது, திருமணம் நடக்க போகிறது. எல்லாமே நல்லா இருக்குங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. எந்த இடத்துல கவனமாக இருக்கும்னா கழிவு சம்மந்தப்பட்ட இடத்துலையும் வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துலையும் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். ஆண்களாக இருந்தால் கொஞ்சம் யூரினல் ட்ராக்லாம் பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல கொஞ்சம் கவனம். துணை அல்லது துணைவியாருடைய இதயம் சம்மந்தப்பட்ட இடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசியாகத்தான் விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கிறீர்கள். ஓகே, அதை தாண்டியும் தேவையில்லாமல் எனக்கு மட்டும் யாரோ புள்ளி சூனியம் வச்சுட்டாங்களோ, எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரியான தாட்டெல்லாம் ஆப்போசிட்டில் உட்காந்து குருவுக்கு ராகு கொடுப்பாரு. 8ல் வேற வந்து ராகு உட்காந்துருக்காரா. 8ஆம் இடம்னு சொல்கிறதே இந்த மாதிரி அதர்வனத்தை சுட்டக்கூடிய இடம். அந்த மாதிரியான தாட் ப்ராசஸ்லாம் உங்களுக்கு லைட்டாக எட்டு போச்சுன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்களாம் உங்கள் மண்டையை போட்டு குழப்பிக்காதீங்க. நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். விருச்சிக ராசிக்காரங்க அடுத்தவங்க குழப்பறது தான் 100 விழுக்காடு இல்லை, அவங்கவுங்கள குழப்பிக்கிறதே ஒரு 50 விழுக்காடு. அப்புறம் தான் மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ். அவங்களே முதல்ல வந்து ஏன்னா சந்திரனே அங்கே நீச்சமாய் உட்காந்துருக்காரு. அதனால் வந்து மனரீதியாக நீங்கள் உங்களை குழப்பிக்கொள்ளாமல் இருந்தீர்களே ஆனால் இந்த குரு பயிற்சி மகத்துவான குரு பயிற்சியாகத்தான் இருக்க போகிறது. இல்லை தேவையில்லாமல் நீங்கள் வந்து அப்படிலாம் நீ சொன்னால் கேட்க மாட்டேன், நான் யோசிக்கிறதா யோசிப்பீங்க அப்படின்னா குருவும் அவர் யோசிக்கிறத யோசிச்சுட்டு ஒன்றுமே கொடுக்காம பப்ளிக்காக பிள்ளானின்ட்டு போயிடுவார். அதனால் கவனமாக இருங்கள். ஆடுற மாட்டை ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டை பாட்டி கிடக்கணுன்ற மாதிரி யார்கிட்ட எங்கே நைச்சியமாக எப்படி பேசி வேலையை வாங்கணுமோ அப்படி வேலையை வாங்கிட்டு குடும்பத்தில் வந்து அழகா எஸ்கேப் ஆகிட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மையை மட்டுமே கொடுக்கும். இல்லை மறுபடியும் வந்து என்னுடைய சுய இழப்புக்காக நான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா யாரும் வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கெலாம் ரெடியாக இருக்க மாட்டார்கள். அதனால் கவனமாக இருங்கள். பிள்ளைகள் சின்ன செலவு வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா வந்து என்னதான் சனி போய் உட்காந்துருந்தாலுமே பிள்ளைகள் அப்படின்ற விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் வருவதற்கான டைம் பீரியடாகவும் இருக்குது. அதனால் பிள்ளைகளோட உடல்நிலையில் கவனம், உங்களுடைய பிள்ளைகளுடைய செலவினங்களில் கவனம், உங்களுடைய துணை அல்லது துணைவியாருடைய உடல்நிலையில் கவனம். அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நிறைய பேருக்கு அமானுஷ்ய உணர்வுகள் இன்ட்யூஷன் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது. 8ல் வரும்போதே என்னாகும் அப்படின்னா நிறைய அமானுஷ்ய உணர்வுகள் எல்லாம் தூண்டி விடுவாங்க. நிறைய பேருக்கு உங்களுடைய குலதெய்வத்துடைய சிறந்த அருள் அப்படின்றது கிடைக்க போகிறது. இது வரைக்கும் எங்கேருந்து வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு தெரியாத பிரச்சனைகள் எல்லாம் இதுதான் பிரச்சனைன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு அதை எப்படி தீர்க்கிறது அப்படின்ற மாதிரியான வழிமுறைகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு அதை நீங்கள் சரி பண்ண போகிறீங்க.
இருக்கிறதுலே ப்ளஸ் என்ன தெரியுமா? இதுதான் எங்கேருந்து ப்ராப்ளம் வருதுன்னே தெரியல. என்ன பண்ணுறதுன்னே புரியாம முழிச்சுட்டு இருக்கும்போது, ஏதாவது ஒரு கை கிடைச்சதுன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அதுவும் குடும்பத்தோட கையே கிடைக்குதுன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாரி இந்த தடவ குருவோட பார்வையின் மூலமாக குடும்பம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க போகுது. இதுவரைக்கும் எனக்கு குடும்பம் சப்போர்ட்டா இல்ல, எனக்கு யாருமே என்ன புரிஞ்சுக்கலன்னு தவிச்சிட்டு இருந்த அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக குடும்பத்தின் ஆதரவு அப்படின்றது அமோகமா இருக்க போது. உங்களோட நிதிநிலை சூப்பரா இருக்க போது. உங்களுடைய வாக்கு பலித்தமாக போது. நீங்க பேசுகிற பேச்சிற்கு ஒரு மரியாதை கிடைக்கப் போகிறது. உங்களுடைய பவர்ஃபுல்லான தன்மை இதுவரைக்கும் தெரியாதவங்களுக்கு இனிமே தெரிய போகுது. அவன்ட்டலாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்ற மாரி உங்கள எதிரிகள் எல்லாம் தம்சமாயி ஓடப்போறாங்க. எல்லாமே ரொம்ப 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 சூப்பரா இருக்குங்க. கவனம் இந்த உடல்நிலையிலும், குடும்ப விஷயத்திலும் மட்டும் கவனம். தேவையில்லாம நீங்களா போட்டு பாதி விஷயத்த குழப்பிக்காதீங்க. அது தேவையே இல்ல. இன்னும் 1 வருஷத்துல எல்லாமே சரியா போகுது. ஸோ விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும், இதுவரைக்கும் பணம் அப்படின்ற விஷயத்துல இருந்த பற்றாக்குறையெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நிறைவேற போகுது. நெறைய பேருக்கு இன்சூரன்ஸ் மூலமாக ஒரு பயங்கரமான ஒரு ப்ளஸ் சைன் அப்படின்றது கிரியேட் ஆக போகுது. நெறைய ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் உதவ 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 ஏன்னா 8ஆம் இடத்துல வேற குரு உட்காந்துருக்காரா, அப்போ 8ஆம் இடம் சொல்லக்கூடிய இடமே வந்து கொஞ்சம் ஆதரவற்றவர்கள், முதியவர்களுக்கு, ஆ ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நீங்க வந்து உதவ உதவ என்ன ஆகும் அப்படின்னா, அதோட நல்ல விஷயத்தின் மூலமாக பிரபஞ்சத்துடைய ஆகச்சிறந்த அருளை நீங்கள் வந்து ஈர்த்துக்கொள்ள முடியும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பின் மூலமாக உங்களுடைய அடுத்த லெவலுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றத வந்து குரு அங்க துவங்கிடுவார். ஓகேவா? அதே மாரி நெறைய பேருக்கு வந்து ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது 100 விழுக்காடு இருக்கு. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ப்ரமோஷன் அப்படின்றது கிடைக்கப் போகிறது. பணப்பற்றாக்குறை இதுவரைக்கும் இருந்து வந்த பணப்பற்றாக்குறை எல்லாமே தவிடுபடியாக போகுது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு. உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆகச்சிறந்த அருள் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கப்பெற போகிற காரணத்தினால் கண்டிப்பாக எல்லாமே சரியாக போகுதுன்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எதுவுமே வேண்டாம். எவ்வளவோ பட்டாச்சு. மகரம்லாம் கம்மி. நான் சொல்ற மாரி கடகம்லாம் கம்மி. தனுசெல்லாம் கம்மி. விருச்சிக ராசிக்காரங்க பட்ட மாரி ஒரு விஷயம் இதுவரைக்கும் எந்த ராசியும் படல. ஆனா அவ்வளோதான் முடிய போகுது. தம்மா துண்டு. அடுத்த வருஷத்துலருந்து சூப்பரா இருக்க போற விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தடவ கொஞ்சம் அதற்கான வழிகளெல்லாம் குரு காட்ட ஆரம்பிச்சுருவாரு. அதுக்கப்புறம் விருச்சிக ராசிக்காரத்துல ஒரே மழை தான். ஸோ என்ன வழிபாட்டின் மூலமாக இந்த குரு பெயர்ச்சியில் நான் இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாகவும், இன்னும் கொஞ்சம் சூப்பராகவும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீர்களே ஆனால், கண்டிப்பாக என்ன வேலை பண்ணுறீங்களோ இல்லையோ, நிறைய ஜீவசமாதி வழிபாடு பண்ணிட்டு வாங்க முதல் விஷயம். ஓகே. அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது, உங்களுடைய அம்மா அப்பா கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. இல்லை மேடம் எனக்கு அம்மா அப்பாலாம் இல்லை, நான் வந்து அப்படி இப்படி அப்படிலாம் ஓடுது அப்படின்னா, ஏதோ ஒரு அண்ணன் தம்பியோட ஒரு பஞ்சாயத்துலாம் வரப்போகுது. அதனால அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். செவ்வாய் வேற ஓரளவுக்கு இருக்காரு. வக்ர செவ்வாய் ஆகும்போது துணை அல்லது துணைவியாருடைய உடல்நலத்தில் கை வைப்பாரு. அதனால கண்டிப்பாக அர்த்தநாதீஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை இந்த குரு பேச்சில் கொண்டு வந்து கொடுக்கும். முடிவு நினைக்கிறவங்க திருச்செங்கோடு ஒரு தடவை போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வரனை வழிபாடு செய்து விட்டு வாருங்கள். முடியும்னு நினைக்கிறவங்க தேனும் தெனமாவும் கொடுத்து சிவனுக்கு வில்வத்தால் அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. வீட்டுக்கு அந்த வில்வத்தை எடுத்துகிட்டு வந்து முடியும்னா அதை பவுட்ரு பண்ணி உங்கள் சாப்பாடோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. அந்த சிவன் மேல் சாற்றப்பட்ட வில்வம் உங்களுடைய மனக்கவலை அனைத்தையும் அப்படியே தவிடுபுடி ஆக்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு வாரி வழங்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏற்ற மிகுந்த குரு பயிற்சியாகத்தான் இந்த குரு பயிற்சி இருக்குது. எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை.